இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று நவம்பர் மாதம் 20ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27வது திருவசனம். ஏசப்பா நம்மோடு சொல்றாரு, ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு கொடுப்பேன். மத்தேயு 16:27. ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப நான் கைமாறு கொடுப்பேன், தந்தை கொடுப்பார் என்ற அர்த்தத்தில் ஏசப்பாவுடைய வார்த்தை இது. கடவுள் நம்ம சும்மா படைச்சு விட்டு இல்லை. இந்த உலகத்தில் நம்மை படைக்கின்ற பொழுது, அதாவது ஐன்ஸ்டீன் சொல்லுவார், விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் சொல்லுவார், மனுஷனுக்கு இருக்கின்ற மூளை இல்லையா, அந்த பிரெயின் அளவில் மனுஷன் பயன்படுத்தக்கூடிய அளவு 7% மட்டும்தானா. ஒரு மனுஷன் 7% தான் அந்த மூளையுடைய இதில் சக்தியில் பயன்படுத்துகிறானா. இது 93% அப்படியே இருக்குதான், பயன்படுத்த முடியாமல் அப்படியே கிடக்குதான். இப்போ கடவுள் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஒரு ஆற்றலை கொடுத்துருக்காரு யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு பாருங்கள். இது மூளை மட்டும் இல்லை, மொத்த நம்ம உடம்புல சொல்கிறோமா, அப்போ நம்ம உடலில் அறிவியல் சிந்தனையில் எவ்வளோ வலிமையாக நம்மளை படைச்சிருக்காரு பாருங்கள். இதையெல்லாம் எடுத்து என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, நான் எதுக்கு என் வாழ்க்கையில் முன்னேறடா. ஆமாம், ஒன்றாத்தான் முன்னேறது ஒன்றுமே இல்லாமல். பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்க, உன்னுடைய கரங்கள் எம்டி ஆகுதுன்னு நினைக்காது, உன்னுடைய 10 விரலுமே உனக்கு மூலதனம்னு சொல்லுவாங்க இல்லையா. 10 விரலும் மூலதனம், அது ஒரு சோர்ஸ். அதை வச்சு என்ன பண்ணு, நீ வாழ்க்கையில் முன்னேறிவான்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஒரு நிகழ்வு நான் பார்த்து வியந்த ஒரு நிகழ்வு நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் +2 ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டேன், 12ஆம் வகுப்பில். அப்போது அதுக்கு அடுத்து கல்லூரியில் சேர முடியல. அப்போ எனக்கு அந்த வருஷம் எனக்கு பிரேக்கு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஏப்ரலில் அந்த ஃபெயிலான பாடத்தை அக்டோபரில் பரீட்சை எழுதுவோம். அக்டோபர் எழுதுனா பாஸ் பண்ணிட்டேன், அது பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஆண்டு எனக்கு அப்படியே கேப் ஆகிடுச்சு படிப்பு. அப்போ அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் சேர்ந்தேன், அப்புறம் தொடர்ந்தேன். அதுக்கப்புறம் வேறு அந்த ஒரு ஆண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏப்ரல்லேருந்து அந்த அப்போ எங்கே வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போனேன். அது இந்த பழைய செகண்ட் ஹேண்ட் பொருளை விற்பாங்க பார்த்துறீங்களா, பழைய மிக்சி, பழைய கிரைண்டரு, இந்த மாதிரி பழைய பொருட்கள் செகண்ட் ஹேண்டில் விற்பாங்க. அந்த மாதிரி ஒரு கடை அது. அந்த இடத்துக்கு நான் வேலைக்கு போயிருந்தேன். முதலாளி அவர் இருப்பார், நானும் கூட இருப்பேன். அவர் வெளியே போனால் நான் கடை வியாபாரத்தை பார்த்துக்குவேன். அது மாதிரி நான் கூட இருக்கின்ற ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். +2னா எனக்கு பாருங்க 17-18 வயசு வச்சிங்களேன், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நான். அப்படி இருப்பேன். அந்த நேரத்தில் என் கடை பக்கத்தில் ஒரு சின்ன பையன் சும்மா உட்காந்துருப்பான், அப்படியே உட்காந்துருப்பான். என்னப்பா, என்ன ஊருப்பா நீ கேட்டால், நான் திருச்சிங்க, என் பேர் சேகர் அப்படின்னு சொல்லுவான். சரி உட்காந்து, நல்ல பையன், நல்ல ஒரு திருட்டோ எதுவும் அதெல்லாம் நல்ல பையன், தங்கமான பையன். உட்காந்துருப்பான். எழுந்துச்சு போவான், ஒரு மாதிரி படுத்து மரம் படுத்துக்குவோம், அப்படி தான் இருப்பான். அப்போ எங்கள் முதலாளி என்ன பண்ணுவார், அந்த பையனை கூட்டியப்பா ஒரு நான் வராமல் போனேன்னு வச்சுங்களேன், கடையை பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவர் போவார். அந்த அளவுக்கு நம்பிக்கையானவனா அந்த பையன் தான், நல்ல பையன். அப்போ எங்கள் ஓனர் என்ன பண்ணுவார், அவனுக்கு ஏதாச்சும் 1-2 காசு கொடுப்பார். இந்த ஒட்டி குடிப்போம், 2 ரூபா கொடுப்பாரு, இந்த ஒரு 5 ரூபா தான் சாப்பிட்டு கொடுப்பார். அந்த காசு என்ன பண்ணுவோம், சாப்பிட மாட்டான், 10 ரூபா பாக்கெட்டில் வச்சுக்குவோம். அப்படி ஒரு 5 ரூபா கொடுத்தா அதை அப்படி பார்த்துக்குவான், பார்த்து சாப்பிடுவான். அந்த மாதிரி அவன் இப்படியே ஒரு மாதம் போச்சு. இந்த இவருடைய அந்த பழைய பொருள் விற்கிற கடைக்கு பக்கத்துலேயே என்ன பண்ணா, ஒரு நியூஸ் பேப்பரை பிரித்து போட்டு அரணா கயிறு இருக்குல்ல, அரணான் கயிறு
ஒரு 2 பண்டல் ஒரு 2 அதை வச்சு என்ன பண்ணுறான், அதை விற்கிறான். அப்பயும் ஓனர்கிட்ட கேட்குறான், அண்ணே அது பக்கத்தில் வச்சு நான் விற்றுக்கிறேண்ணே, ஏதாவது கோச்சிக்குவீங்களா? ஆனால் நான் ஏன் கோச்சிக்க, நீ சைப்பா என்ன சந்தோஷம் தான் எனக்கு அப்படின்ற அருணாக்கறி விற்க ஆரம்பித்தார். ஒரு சேகர் தம்பி, சின்ன பையன் தான். அதுக்கப்புறம் அப்படியே ஆச்சு, கொஞ்சம் காசு வந்துச்சு. அப்புறம் இந்த பொட்டு, அந்த 2 ரூபா ஒரு பட்டையாக பொட்டு இருக்கு பாருங்க, 2 ரூபா அட்டை, ஒரு 3 ரூபா அந்த பொட்டுங்க. அப்புறம் இந்த பூ குத்துற கிளிப்புங்க, இந்த சைடு கம்பியை அது மாதிரி அதை கொண்டு விற்க ஆரம்பித்தான். அப்படியே போகுது அப்படியே. அதுக்கப்புறம் எனக்கும் அந்த ஆண்டு முடிகிற டைம் வந்துச்சு. நான் வெளியே வந்துட்டேன். நான் படிப்பு வெளியே வந்துட்டேன். இன்னொரு முறை நான் என்ன பண்ணேன், அந்த பக்கம் போகும்பொழுது நான் ஆச்சரியப்பட்டு போனேன். ஒரு தள்ளு வண்டி நிற்குது. அந்த வண்டி நிறைய விளையாட்டு பொருட்கள், பொம்மை, குழந்தைங்க விளையாட வச்சுக்கிற பொம்மைங்க, அது இது கிளுகிழுப்புன்னு வச்சுக்கிட்டு வண்டி அங்கே நிற்குது. யாருன்னு எட்டி பார்த்தேன், சேகர். அந்த பையன் நிற்கிறான் அங்கே. பார்த்த உடனே ஒரு சந்தோஷம், அண்ணா நீங்களாண்ணே நல்லா இருக்கீங்களா? என்ன ஓடுறா, நீ நல்லா இருக்கியாடா? என் கடை தானே இது. அதாவது சகோதரர்களே, யாரையுமே கடவுள் சும்மா விட்டு இல்லை, ஏதோ ஒன்றை கடவுள் கொடுத்து அமைச்சிருக்கார். அதை பயன்படுத்தி நம்ம நான் சொன்னது பார்த்தீங்களா, அவரவர் செயலுக்கேற்ப அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், நான் கைமாறு கொடுப்பான்னு சொல்லியிருக்காரு பாருங்க. இன்றைய நற்செய்தி பாருங்க. இன்னைக்கு ஒரு முதலாளி அவர் என்ன பண்ணுறாரு, வெளியூர் பயணம் போகிறாரு. ஒரு வெளியூர் பயணம் அங்கே போகிற வச்சுங்களேன். ஆனால் போகும்போது என்ன பண்ணுறாரு, தன்னுடைய நபர்களுக்கு ஆளுக்கிட்ட மினாங்கிற காசு கொடுத்துட்டு போகிறாரு. நாங்கள் வச்சுக்கிங்க விவசாயம் ஏதாச்சும் பண்ணுங்க கொடுத்துட்டு போகிறார். ஆனால் இவர் என்ன பண்ணுறான் பாருங்க, ஒரு மினா வைத்திருந்தவர் 10 மினாவை சம்பாதிக்கிறார். இப்படி எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தவன் என்ன பண்ணுறான் பாருங்க, அந்த காசு தன்னுடைய கைக்குட்டியில் முடிச்சு போட்டு வச்சு பத்திரமா நம்ம வந்தவொடனே, ஐயா இருந்தாங்க உங்களுடைய காசு, நான் உனக்கு கொடுத்தேன், அதை நீ பயன்படுத்தவில்லை, அதை நீ வட்டிக்காரில் கொடுத்துருந்தா கூட எனக்கு வட்டியோட சேர்த்து வாங்கியிருப்பேன். அதை நான் உன்கிட்ட கொடுத்த ஒரு விஷயத்தை, ஒரு திறமையை, ஒரு திறனை, ஒரு பொருளை, ஏதோ ஒரு சக்தியை நீ பாழ்பட்டு வச்சு அப்படி பூத்து போச்ச பற்றியா நீ? ஆனால் சொல்கிறது பாருங்க பார்ப்போம். அவங்ககிட்ட என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட இருந்த காசை பிடுங்கி 10 காசு வச்சுருந்த அந்த நபர்கிட்ட கொடுத்தாரு பாருங்க. அப்படி கொடுத்து விட்டு என்ன பண்ணுறாங்க, இவன் என்ன பண்ணுறாரு, அவனை சாடுகிறார். நீ வட்டிகளை கொடுத்து வச்சு நான் வாங்கியிருப்பான்னு சொல்லி அவனை சாடுகிறார். சொல்கிற வார்த்தை, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவர்கள் இருப்பதும் எடுக்கப்படும். யாரிடத்துல திறமை இருக்கிறதோ, நற்குணங்கள் இருக்கிறதோ, ஆண்டவரை அறிவிக்கின்ற திறமை இருக்கிறதோ, ஆண்டவரை 10 பேர் அதான் யோசிச்சு பாருங்க பார்ப்போம், நல்ல வீரியம் இருக்கிறதோ, கடவுளை இப்போ பாருங்க எவ்வளோ பேர், அதாவது ஒருத்தருக்கும் கடவுள் கொடுத்துருங்க அருள் கூட வெவ்வேறு. ஒருத்தர் பரவச பேச்சு பேசுகிறார், பவுலுடைய வார்த்தை, ஒருத்தர் இறைவாக்கு உரைக்கிறார் இல்லையா, ஒருத்தர் இந்த போல பலவிதமான கொடைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, இல்லைன்னு மறுக்க முடியாது. அதை பயன்படுத்த தான் நம்ம தயங்குறோம். பயன்படுத்தணும். நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை நான் நிறைய முறை இந்த நிகழ்ச்சியை சொல்லிட்டு திரும்பவும் சொல்கிறேன். ஏன்னா இந்த இன்றைய வாசங்களுக்கு அந்த நிகழ்வு பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறேன். நாங்கள் வேதியருக்கு படிக்கின்ற காலத்தில் மிஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நேரடி களப்பயிற்சின்னு சொல்லிட்டு எங்களுடைய படிப்புக்கான அந்த 2 ஆண்டுகள், கடைசி 3 மாதங்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லா பங்குகளுக்கும் நேராக அனுப்பி அங்கிருந்து எங்களுக்கு பயிற்சி எடுக்க மாதிரி ஒரு வகுப்பு உண்டு எங்களுக்கு. அதுக்கு தான் மிஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல் நாங்கள் சிவகங்கை மறை மாவட்டத்துக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு பள்ளியில் எங்களுக்கு மறைக்கல்வி வகுப்பு எடுக்கிறதுக்காக அங்கே இருக்கின்ற பங்குதந்தை அவர்கள் ஒரு வழிபடி வச்சுருந்தாங்க. அப்போ நாங்கள் காலையில் கிளம்பி போகிறோம். மற்ற பாட வேலைக்கு முன்பாக மறைக்கல்வி வகுப்பு இருக்குது, அங்கே வழக்கம் வச்சுக்கலாம். அங்கே அந்த மாதிரி முன்னாடியே நாங்கள் போகிறோம். நானும் இன்னொரு சகோதரரும் போகிறோம். அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது நான் தான் போகிறேன். யாரோ ஒரு பிள்ளை என்னை போய் சுரண்டா, அப்படி பேண்ட்டை சுரண்ட மாதிரி என்னன்னு தெரியும். சைடில் பார்த்தா
ஒரு குட்டி குழந்தை. மிஞ்சுனா அந்த குழந்தை 1வது 2வது தான் சின்ன பிள்ளை. என்னம்மா, ஒரு துண்டு சீட்டு, ஒரு விரல் சைஸ் இருக்கலாம், சின்ன குட்டி சீட்டுமா, துண்டு சீட்டு கையில் மடிச்சிருந்துச்சு. அது அதை கொடுத்துட்டு படிங்க அப்படின்ட்டு அவன் மாட்டும் போகிறான். அந்த குழந்தை நிற்க கூட இல்லை, அவன் மாட்டும் போகிறான். எனக்கு ஒன்றுமே புரியுது, என்ன சீட்டு இது? அப்படி என்ன பண்ண, அந்த சீட்டை குறித்து பார்த்தேன். 2 வார்த்தை அது சீட்டில் இருந்துச்சு. இயேசு நல்லவர், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. படித்து பார்த்தேன், இயேசு நல்லவர், ஆமாம் நல்லது. படித்து பேக்கெட் வச்சு நான் போயிட்டேன். நான் போகிற அந்த பள்ளியில் அந்த குழந்தையும் படிக்கிறா. அந்த இன்டர்வல் இடைவேளை டைமில் என்ன பண்ணேன், வெளிச்சம் வரல விளாத்துட்டு இருக்கும்போது இந்த குட்டி குழந்தை அப்படி விளாடி இருந்தா. கூப்பிட்டேன், அப்போ குட்டி வாங்க 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 வாங்க, என்னங்க அங்கிள், இந்த இம்மாடி காலையில் இந்த சீட்டு என்கிட்ட கொடுத்தேம்மா, எதுக்கு என்கிட்ட கொடுத்தீங்க இந்த சீட்டு நீங்கள்? அதுக்கு அந்த குழந்தை சொல்கிறா, இல்லை அங்கிள், நான் தினமும் வரும்பொழுது, ஸ்கூலுக்கு வரும்பொழுது எங்கள் டேடி 10 சீட்டு கொடுப்பாங்க, நான் 10 அங்கிள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன். வரப்போ எங்கள் டேடி என்கிட்ட 10 சீட்டு கொடுப்பாங்க, ஆனால் 10 அங்கிள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன். சகோதரர்களே, ஒரு குழந்தையை அவரை பெற்றோர் இறைவாக்கு உரைக்க, ஆண்டவரை அறிவிக்க எப்படி பயன்படுத்துகிறாங்க பாருங்க, இப்படி திறனை பயன்படுத்துகிறாங்க பாருங்க. அந்த பெற்றோரோட ஒப்படைக்கப்பட்ட மீனா அந்த குழந்தை, யோசிச்சு பாருங்க. இயேசு நல்லவர் அந்த பிள்ளைய சொல்ல வச்சா பார்த்தீங்களா? இயேசுங்கிற வார்த்தையை நான் உச்சரித்தாலே அதுக்குரிய பலன் எனக்கு உண்டு. யோசிச்சு வச்சுக்கோங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் விண்ணவர் மன்னவர் கீழோர் எல்லோரும் இயேசு கிறிஸ்து ஆண்டவரான அவரை பேரை அறிக்கைன்னு சொல்லுங்க. இயேசு ஆண்டவர் அவரை பேரை சொன்னாலே போதுங்க. இயேசு ஆனால் அதை உச்சரித்தாலே போதும், அதுக்குரிய பலன் நமக்கு உண்டு. அந்த மிகப்பெரும் பலனை அடைய அந்த குழந்தை உதவி செஞ்சா பார்த்தீங்களா? அதுவும் அவருடைய தன்மை, இயேசு நல்லவருங்கிற வார்த்தையை நான் சொன்னேன் பாருங்க, அதுக்கு அந்த பிள்ளை கருவியாக தான் பாருங்க. சகோதரர்களே, நம்மிடத்தில் கடவுள் ஏகப்பட்ட மனாக்களை கொடுத்துருக்கிறார். நற்செய்தியில் ஒரு மீனா தான் போட்டிருந்துச்சு. நம்மக்கிட்ட கடவுள் ஏகப்பட்ட மினாக்களை ஏற்படுத்திருக்கிறார். அந்த மினாக்களை பயன்படுத்துவோம். கெட்டதுக்கு இல்லை, நல்லதுக்கு பயன்படுத்துவோம். சும்மா வச்சு அந்த மினாக்களை, அந்த திறமைகளை, கடவுள் கொடுத்த கொடைகளை, வரங்களை வீண்படுத்த வேண்டாம், பயன்படுத்துவோம். அப்படி நாம் பயன்படுத்தினால், கடவுள் கொடுத்த மினாக்களை ஆண்டவருக்குரிய காரியங்களை நாம் செலவு செய்து அதை பலுகி பெருக செய்தால், இன்னைக்கு முதல் வாசகம் பாருங்க, ஒரு விண்ணக காட்சியை, அற்புதமான காட்சியை யோவான் காண்கிறார். அந்த விண்ணக வீட்டிலே நல்லொரு கூட்டத்தில் நாமளும் போய் நிற்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? நாமளும் போய் நிற்போம். அதனால் நமக்கு இடம் உண்டு. எப்போ? ஆண்டவர் கொடுத்த மினாக்களை, ஆண்டவர் கொடுத்த திறனை நாம் நல்லபடியாக பயன்படுத்துகின்ற பொழுது, நல் வழியில் பயன்படுத்துகின்ற பொழுது, ஆண்டவருடைய காரியங்களிலே அதை வைத்து பயன்படுத்துகின்ற பொழுது, நமக்கு அந்த விண்ணக பேர் நமக்கு இடம் உண்டு. ஏசப்போட அரியணை பார்த்து நாம் நிற்போம், நேரம் நமக்கு கிடைக்கும். அப்படி நாம் அங்கே நின்று, நீங்கள் திருப்பாடலில் பாருங்க பார்ப்போம், 150 இந்த பல்லவி திருவெளிப்பாடு 4:8, தூயவர் 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 எல்லாம் வல்ல ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நாம் என்ன பண்ணலாம்? தூயவர் தூயவர் அறிக்கையிடலாம். ஞாபகம் வச்சுக்கோ. நாம் விண்ணகத்திலே ஆண்டவரை திருப்பால் சொல்வது போல இல்லையா, விண்ணகத்தில் ஆண்டவரை போற்றுவோம், விரிவில் அவரை புகழ்ந்தேற்றுவோம், எக்காலம் முழங்கி அவரை போற்றும். இவை அனைத்து பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். எப்பொழுது? ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த மினாவை, ஆண்டவருடைய வரங்களை, கொடைகளை நாம் பயன்படுத்தி அவர்களை பலுகி பெருக செய்யும் பொழுது ஆண்டவன் மேலும் ஆஸ்வதிப்பார். இன்னைக்கு அதான் வாசகமாக தானே, இன்னைக்கு உள்ளவருக்கு இன்னும் கொடுக்கப்படும், சரிங்களா? இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவருக்கு இருப்பதும் பிடுங்கப்படும்.
கடவுள் நம்மிடம் கொடுத்த மினாக்களை, திறன்களை அவர் திரும்ப பிடுங்காமல் பார்த்துக்குவோம். ஆண்டவரே வேணாம், பிடுங்காதீங்க, என்கிட்ட இருக்கட்டும், நான் பயன்படுத்தி ஒரு 2 மினாவாக நான் மாற்றுறேன். முதல் நபர் 10 மினா மாற்றினார், பரவாயில்ல, எனக்கு திறமை, நான் 1வது அட்லீஸ்ட் 1வது என்கிட்ட கொடுத்த 1 மினா கொடுத்து 2வது மாத்திரேன் என்று நாம் ஆண்டவர் கொடுத்த மினாக்களை, திறமைகளை, வரங்களை, கொடைகளை அப்படியே அவர் திரும்ப ரிட்டர்ன் பண்ணாமல் இதை பயன்படுத்தி நாமும் ஆண்டவருக்கு புகழ் சேர்க்க, அவருக்கு மகிமை சேர்க்க, இல்லையா, அவருடைய வல்லமை இந்த உலகத்திலே பறைசாற்ற நாமும் ஒரு கருவியாக நாம் இருந்தோம் என்றால் ஆண்டவர் நமக்கும் அவர் விண்ணக வீட்டில் இடம் கொடுப்பார். முதல் வாசம் வாசிக்கும் இல்லையா, விண்ணக அந்த பேரின்பம், அங்கே நாமும் ஏசப்பட்டு நிற்போம். இது உறுதி. சகோதரர்களே, நாம் அந்த துணியில் முடிச்சு வச்சு போட்ட அந்த நபரை போல, மினாவை துணியில் முடிச்சு வச்சு அந்த நபரை போல சோம்பேறிகளாக சோம்பி தெரியாமல் ஆண்டவருடைய கொடைகளை, வரங்களை பயன்படுத்தி ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கும் பிள்ளைகளாக உலகத்திலே வாழ ஆண்டவரத்தில் ஜெபிப்போம். நிச்சயம் ஆண்டவர் கரம் கொடுத்து நம்மை காப்பார். நன்றி. நாளை சந்திப்போம்.